அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்க வடக்கு மாகாணத்தால வச்ச ஃபர்ஸ்ட் டெர்ம் பேப்பர் 2026 வச்ச கிரேட் 11க்கான ஃபர்ஸ்ட் டெர்ம் பேப்பரை தான் பாக்கிக்கு நார்த் ப்ரொவின்ஸால வச்ச. ஆம், இதை செய்ய நீங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல பேப்பரை லிங்க் தரேன். லிங்க்ல போய்த்து கிளிக் பண்ணி ஒருக்கா டவுன்லோட் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு மிச்சம் நாளும் பிரிண்ட் அவுட் எடுத்து செஞ்சு பார்த்துட்டு எக்ஸாமாவே செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்க்குறது மிச்சமே நல்ல. அஹ் அதோட எங்களோட சேனல்ல மெட் சம்பந்தமா தொடர்ந்து முன்னுக்கு கைடன்ஸ் நடக்கும். மெட் சம்பந்தமா ஒரு ஓஎல் புள்ளைகளுக்கு மிக முக்கியமா ஓஎல் புள்ளைகளுக்கு ஓஎலை முடிச்சதுக்கு பிறகு எப்படி ஸ்ட்ரீம் சாய்ஸ் பண்ற இது மாதிரி நிறைய ஓஎல் புள்ளைகளுக்கான கைடன்ஸ் நடக்கும். முன்னுக்கு எடுகேஷன் சம்பந்தமான ஃபுல் கைடன்ஸும் இந்த யூடியூப் சேனல்ல நடக்கும். அது மட்டும் இல்லாமல் மெயின் ஃபோக்கஸ்டா ஓஎல் புள்ளைகளுக்கு கிரேட் 10 11க்கான மேத்ஸ் சம்பந்தமான வீடியோஸ் அப்லோட் பண்ணப்படும். இதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுமுண்டா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுறதால உங்களையுமா இன்னொருத்தரும் யூஸ்ஃபுல் ஆகிக்கும், இன்னொருத்தருக்கும் யூஸ்ஃபுல் ஆகிக்கும். அதே நேரம் இந்த என்னை என்கரேஜ் பண்ணுற விதமாக ஒரு லைக்கையும் போட்டு கமெண்ட்டில் எப்படி இது வீடியோ என்னமாயிருந்து ஒரு கமெண்ட்டையும் தாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் கேள்வியை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன சொல்ல வரேன்டா, மனித நாட்கள் சம்பந்தமான ஒரு கேள்வி தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்ப இந்த மனித நாட்கள் கேள்வியில நாங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும். ஃபர்ஸ்ட்டுக்கு 6 மனிதர்கள் 10 நாட்களுக்கு வேலை செய்றாங்க. ஒரு வயலை அறுவடை செய்வதற்கு 6 மனிதர்கள் ஒரு வயலை அறுவடை செய்வதற்கு 10 நாட்கள் தேவைப்படுகிறது. இவ்வயலை 5 மனிதர்கள் அறுவடை செய்வதற்கு எத்தனை நாட்கள் தேவைப்படும்? இதுதான் கேள்வி. இப்ப 6 மனிதர்கள் சேர்ந்து 10 நாட்கள் தேவைப்படுற அப்ப 60 மனித நாட்கள். உண்மையா வேலையின் அளவு 60 மனித நாட்கள். 60 மனித நாட்கள். இத விளங்கணும். 60 மனித நாட்கள். இப்ப இந்த இடத்துல மனித நாட்கள் கேள்வி வளமை எங்களுக்கு வாரத்தான் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விதான். இதுல இன்னொரு விஷயத்த நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த 60 மனித நாட்கள்ன்றது இந்த 60 மனித நாட்கள்ன்றது என்னத்த சொல்ல வாரேன்டா, ஒரு மனிதன் வேலை செஞ்சா 60 நாட்கள் தேவை. 60 நாட்கள் தேவை. அதே மாரி ஒரு நாள்ல வேலைய முடிக்கணுமாயிருந்தா 60 மனிதர்கள் தேவை. இத விஷயத்த தான் நீங்க கதைக்கிற. அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு வேலையின் அளவு 60 மனித நாட்கள்னு எங்களுக்கு தெரியும். ஆகவே 60 மனித நாட்கள் சமன் இங்கின 5 மனிதர்கள். அவை எத்தனை நாட்கள் தேவை? y நாட்கள் வைக்கிறேன் அதனால். y நாட்கள் வைக்கிறேன். ஆகவே y சமன் 60/5. ஆகவே 12 மனித 12 நாட்கள் வரும். 12 நாட்கள் வரும். 12 நாட்கள். ஆகவே இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு 12 நாட்கள் தேவைப்படும். 12 நாட்கள் தேவைப்படும். 12 நாட்கள். இது விளங்கணும். ஃபர்ஸ்ட் கேள்வி ஓகே. அப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு காரணி அரைவாசியா குறைஞ்சா, அப்ப இங்க பாருங்க 6x10. அப்ப இதுல 10ன்ற பெருமானத்தை எப்படியோ அரைவாசியா குறைச்சிக்கு 5 ஆனா 10ன்றது 10 நாட்கள். ஆனா இங்க 5 மனிதர்களைத்தான் அரைவாசியா குறைச்சிக்குன்னு விளங்குது. 10ஓட பிறப்பகள் அரைவாசியா குறைச்சிக்கு. அப்ப 12 நாட்கள் தேவைப்படுன்னு விளங்கணும். ஏண்டா 60ன்றது அப்ப இப்படி உங்களுக்கு ஈஸியா செஞ்சு கொண்டு போவோம் மேலும். அதே மாரி 2ஆம் கேள்விய பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் கேள்வி. 2ஆம் கேள்வியும் பார்ப்போம். குருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கேற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. இப்ப இது ஒரு இருசமபக்க முக்கோணின்னு எங்களுக்கு விளங்குற இருசமபக்க முக்கோணிட 2 பக்கங்களும் சமனாய்ந்தா 2 கோணங்களும் சமன். ஆகவே இது 2x வரும். ஆகவே 5x சமன் 180/5 வரும். x சமன்
36 பாகை இந்த 180 5ஆல பிரிச்சா 180 5ஆல பிரிச்சா 36 பாகைன்னு வரும். இதா 3 முறை 30கள்ல 6 முறை 36 பாகைன்னு வரும். அப்ப இந்த கேள்விக்கு விட 36 பாகைன்னு வரும். 3வது கேள்வி என்னண்டா, ஒரு பின்னங்கள்ல அச்சரக்கணித கோவையில கொண்டாந்தீக்கி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். 1ன் கீழ் 3x சக 5ன் கீழ் 6x சக 7ன் கீழ் 12x ndீக்கி 12x ndீக்கி. அப்ப இதுக்கு அச்சரக்கணித கோவை xக்கான போமாசி வந்து x, நம்பர்களுக்கான போமாசி 12 எங்களுக்கு விளங்குறது. அப்ப இவரை 12ஆல பெருக்கணும்டா 4ஆல பெருக்க வேண்டி வரும். இவரை 12ஆல பெருக்கணும்டா 2ஆல பெருக்க வேண்டி வரும். இவரை 12ஆல பெருக்கணும்டா 1ஆல பெருக்க வேண்டி வரும். டோட்டலா இதை கூட்டினா 21ன் கீழ் 12x ண்டு வரும். ஆகவே இதோட சுருக்கினா உங்களுக்கு வரும். இங்கின 4 முறைண்டு வரும். இங்கின 7 முறைண்டு வரும். ஆகவே 7ன் கீழ் 4x ண்டு வரும். 7ன் கீழ் 4x ண்டு வரும். அப்ப இந்த இதுக்கான ஆன்சர் வந்து 7ன் கீழ் 4x. அப்ப நீங்க இந்த கேள்வியும் ஓகே, இந்த கேள்வியும் ஓகே. 1க்கு 2 மார்க்ஸ் மாரி போட்டா இது ஃபுல்லா சரியா இருந்தா இதுக்கு 2 மார்க்ஸ், இது ஃபுல்லா சரியா இருந்தா இதுக்கு 2 மார்க்ஸ், இது ஃபுல்லா சரியா இருந்தா இதுக்கு 2 மார்க்ஸ். ஓகே. இந்த விஷயங்கள் அழிச்சிட்டு நான் அடுத்த கேள்விக்கு போறேன். 5ஆம் கேள்விக்கு போறேன். அஞ்சாம் கேள்விக்கு போனா சாரி 4ஆம் கேள்வி. 4வது கேள்விக்கு போனா இந்த இடத்துல 42 சென்டிமீட்டர் ஆரையுடைய ஆரைச்சிறை ஒன்றின் சுற்றளவு 150 சென்டிமீட்டர் ஆகும். ஆரைச்சிறையின் வில்லின் நீளத்தை காண்க. அப்போ ஒரு ஆரைச்சிறையிட சுற்றளவு ஆரைச்சிறையிட ஒரு 42 ஒரு வட்டத்துல ஒரு ஆரைச்சிறை ஒன்று ஈக்காம். அதாவது அதோட கோணம் எங்களுக்கு தெரியா. இப்படி ஒரு ஆரைச்சிறை ஒன்று ஈக்கி, இப்படி ஒரு ஆரைச்சிறை ஒன்று ஈக்கி அதோட கோணம் எங்களுக்கு தெரியா. ஆனா இதுல 42 சென்டிமீட்டர் ஆரையுடைய அதாவது இதுல ஆரை வந்து 42 சென்டிமீட்டரா. ஆரைகள் சமன். இதோட ஆரை 42 சென்டிமீட்டரா. சுற்றளவு வந்து சுற்றளவு வந்து சுற்றளவு வந்து இட 150 சென்டிமீட்டர்னு சொல்லிக்கி. ஆகவே இட ஆரைச்சிறையின் வில்லின் நீளத்தை காண்க. ஓகே. இது ஆரைச்சிறையின் வில்லின் நீளத்தை காண்க. எங்களுக்கு தெரியும் சுற்றளவு சமன் இது நாங்க ஈஸியா காணிடும். விளங்கப்படுத்துறதுக்காகவே நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். சுற்றளவு சமன் வில்லின் நீளம் வில்லின் நீளம் வில்லின் நீளம் சக 2r சக 2r. ஏண்டா இந்த இடத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணா இந்த இடத்துல நீங்க இப்போ ஒரு ஆரை வரும், அதுக்கு பிறகு ஒரு வில்லின் நீளம் வரும், அதுக்கு பிறகு ஒரு ஆரை வரும். ஆகவே 2r ஒரு வில்லின் நீளம் தான். இது மாதிரி ஒரு இதுல சுற்றளவு எனக்கு தெரியும் 150 சென்டிமீட்டர்னு தந்திக்கி. வில்லின் நீளம் எனக்கு தெரியா x ண்டு வைக்கிறேன். இந்த வில்லின் நீளத்தை x ண்டு வைக்கிறேன். ஆகவே இங்க 2r வந்து 84 சென்டிமீட்டர். ஏன்னா 42ட 2 முறைண்டு வரும். ஆகவே x சமன் 150 சென்டிமீட்டர் மைனஸ் 150 சென்டிமீட்டர் மைனஸ் 84 சென்டிமீட்டர்னு வரும். ஆகவே xன்றது வந்து இந்த இடத்துல 6 14லிருந்து 8 போனா 14லிருந்து 8 போனா 6 66 சென்டிமீட்டர்னு வரும். கழிச்சது ஒருக்கா பார்த்துக்கோளோம். 0லிருந்து 6 இங்க 14 மிச்சம் 14லிருந்து 8 போனா 6 66 சென்டிமீட்டர்னு வரும். இந்த கேள்விக்கு விட 66 சென்டிமீட்டர்னு வரும். இதுவும் ஃபுல்லா உங்களுக்கு சரியா இருந்தா 2 போடுங்க. ஸ்டெப்ஸ் நீங்க எப்படி ஏழுமான அளவு ஸ்டெப்ஸ் எழுதி காட்டுறது நல்ல. அதே மாதிரி 5வது கேள்வி காரணிப்படுத்துக 4x வர்க்கம் மைனஸ் 25 வருது. 4x வர்க்கம் மைனஸ் 25 இதை காரணிப்படுத்தினா எப்படி வரும்னு பார்ப்போம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம்ன்றது வந்து a சக b மைனஸ் a மைனஸ் b வரும். a சக b மைனஸ் a சக b இப்படி வரும். இதை குழப்பிக்கொள்ளாமிக்கும். இங்க a சக b தர a மைனஸ் b வரும். ஓகே. இப்போ இந்த இடத்துல 2 வர்க்கம் x வர்க்கம் இது 5 வர்க்கம் எழுதிடும். ஆகவே இது 2x முழுவதின் வர்க்கம் இது 5 முழுவதின் வர்க்கம்.
இப்படி இந்த 2x சக 5 2x சக 5 2x மைனஸ் 5 இதை எழுதிடும் அதுவும் ஓகே. அதுக்கு பிறகு இந்த கேள்வியை பார்ப்போம். அப்ப இதுக்கான ஆன்சர் எப்படி வரும்டா 2x மைனஸ் ப்ளஸ் 5 மைனஸ் 5 ஏதாவது ஃபர்ஸ்ட் போடுறேன். நான் ப்ளஸ் 5 போடுறேன். ஆகவே 2x மைனஸ் 5 இப்படி வரும். இந்த இடத்துல 6ஆம் கேள்வியை கொஞ்சம் பார்ப்போம். 6ஆம் கேள்வியை இந்த 6ஆம் கேள்வியில இவர் 60 55 இவர் 60 55 இவர் 65 இவர் 55. அப்ப இந்த இடம் கட்டாயம் 60ஆக இருக்கும். இந்த இடம் கட்டாயம் 65 ஆயிக்கும். இந்த இடம் கட்டாயம் 65 ஆயிக்கும். நான் சொல்றேன் இப்ப இது ஒரு கோடு போட்டு இங்க சமன் இதுல இது சமன் இது சமன். ஆக இது 10 சென்டிமீட்டர் ஆயிருந்தா இதுவும் 10 சென்டிமீட்டர் தான். வெறும் 10 சென்டிமீட்டர் தான். அதான் சொல்றதுக்கு தான் இன அடையாளங்கள் போட்டு காட்டிக்கி. இப்ப இதுல கேள்வி என்னடா கீழே தரப்பட்டுள்ள முக்கோணியின் ஒருங்கிசையும் முக்கோணியை எழுதியவை ஒருங்கிசை நிபந்தனையை எழுதுக. இப்ப இதுல எப்படி ஒருங்கிசையை கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். இதாக்கி இதுல என்னென்ன சந்தர்ப்பம் இருக்கின்றா பக்கம் 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 கோணம் பக்கம் கோணம் 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 பக்கம் செம்பக்கம் பக்கம் இது மாதிரி 4 சந்தர்ப்பங்கள் இக்கி. கோணம் 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 உண்டு ஒரு சந்தர்ப்பம் இல்ல. இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இல்ல. இது நல்லா விளங்கணும். பக்கம் 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 கோணம் பக்கம் கோணம் கோணம் பக்கம் செம்பக்கம் பக்கம். அப்ப செம்பக்கம் பக்கத்துக்குள்ள இது வரவே ஆகாது. ஒரு கோணியும் செம்பக்கம் பக்கம் இல்ல. அதே நேரம் பக்கம் கோணத்துக்குள்ள வாரத்துக்கான சந்தர்ப்பமும் இதுக்குள்ள ஒன்றுலையுமே இல்ல. பக்கம் கோணம் பக்கத்துக்குள்ள வார சந்தர்ப்பமும் இல்ல. ஆனா எங்களுக்கு கோணம் கோணம் பக்கம்ன்றதுக்குள்ள கொஞ்சம் எடுக்க இயலுமா ஈக்கி. கோணம் கோணம் பக்கம் இதுக்குள்ள யோசிக்க இயலுமா ஈக்கி. பக்கம் 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 வரத்துக்கு ஏலா ஏண்டா ஒண்ணுமா பக்கங்கள்ல நீளங்கள் தரல. பக்கம் கோணம் பக்கம் வரண்டா 2 விஷயம் நடக்கணும். 2 பக்கத்துக்கு இடையில அந்த கோணம் ஈக்கணும். அதாவது இந்த இடத்துல பக்கம் கோணம் பக்கம் இதையும் எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான அமைப்பு இல்ல. இதை வச்சுக்கொண்டு தான் நாங்க போகணும். கோணம் கோணம் பக்கம். ஆகவே இந்த இடத்துல 65 60 அதுக்கு இடையில 10 சென்டிமீட்டர் கீக்கி 65 55 இடையில தான் 10 சென்டிமீட்டர் ஈக்கி. இங்க 65 85 இடையில தான் 10 சென்டிமீட்டர் ஈக்கிது. இப்ப கோணம் கோணம் பக்கம்ன்ற அமைப்பு வாரத்துக்கு இந்த இடத்துல 10 சென்டிமீட்டர் 55க்கு நேரே ஆயிக்குது. இந்த இடத்துல 10 சென்டிமீட்டர் 60க்கு நேரே ஆயிக்குது. இந்த இடத்துல 10 சென்டிமீட்டர் 60 பாகைக்கு நேரையா ஈக்கிது. அப்ப உங்களுக்கு விளங்கணும். இந்த இடத்துலயும் 60 பாகைக்கு நேரையா தான் 10 சென்டிமீட்டர் ஈக்கி. இந்த இடத்துலயும் 60 பாகைக்கு நேரையா தான் ஈக்கி. ஆக ஒருங்கிசை முக்கோணிகளோட இது சோடி வந்து PQR ஒருங்கிசையும் முக்கோணி XYZ காரணம் பக்கம் இப்படி எழுதணும். கோணம் கோணம் பக்கம் என்று வரும். இதுதான் காரணம். அப்ப இந்த கோணியம் ஓகே. இவங்க 2 பேரும் தான் ஒருங்கிசையும். இந்த இடத்துல இன்னொரு கேள்வி இருக்கும். பொருத்தமான எண்களை பயன்படுத்தி இலைவரையை நிரப்பு. ஒரு சீரான முக்கோணியின் குறுக்குவெட்டு செவ்வரியத்தில் கோணங்களின் முகங்கள் செவ்வக முகங்கள் உள்ளன. என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சீரான முக்கோணியின் குறுக்குவெட்டு உள்ள ஒரு செவ்வரியத்தில் அதாவது செவ்வரியம் உண்டா சீரான குறுக்குவெட்டு பரப்பில் உள்ள ஒரு செவ்வரியம் இதைத்தான் சொல்ல வரவேங்க. சீரான முக்கோண குறுக்குவெட்டு பரப்புள்ள ஒரு செவ்வரியம். இது செவ்வரியம். இதுல முக்கோண முகங்கள் செவ்வக முக்கோணங்கள் முகங்களும் உள்ளன. அதாவது இது இடைவெளியை நிரப்பணும். செவ்வரியத்தில் முகங்களும் செவ்வகத்தின் முகங்களும் உள்ளன. அதாவது இரண்டு முக்கோண முகங்களும் செவ்வக முகங்களும் உள்ளன. இந்த இடத்துல 1 இந்த இடத்துல 2 இங்க பனியால பார்த்தா 3 இந்த இடத்துல 3 உண்டும் இந்த இடத்துல 2 உண்டும் வரும். ஆகவே நான் இந்த 3D
இவரை நாங்க கொஞ்சம் 3Dல யோசிக்க வேண்டிக்கு எப்படின்டா, இப்படி ஒரு முக்கோண அரியமுண்டிந்தா அதுல ஒரு பக்கத்தால நாங்க பார்த்தா இங்கால ஒரு இது வரும் விளங்கும். இதே நாங்க மேலால வரைஞ்சி பார்த்தோம்டா, அதாவது அடித்துண்டு இப்படி இருக்குமாட, அடித்துண்டுல ஒரு ஒரு செவ்வகம் ஈக்கும். இந்த இடத்துல இந்த முக்கோணி இப்படி போகும். அடித்துண்டுல ஒண்டிக்கும். அதே நேரம் இது சைட் ஒன்னுண்டா, இந்த சைடால பாக்குறேன்டா, இது பனியால இருந்து பாக்குறது, பனியால இருந்து பாக்குறது. அதே நேரம் இந்த சைட்ல இருந்து பார்த்தா இதே மாதிரி இன்னொன்று ஈக்கும். ஆகவே இங்கே 3 முக்கோணங்கள், செவ்வக முகங்களும் 2 முக்கோண முகங்களும் ஈக்கும். இதை விளங்கிக் கொள்ளணும். அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி என்னாண்டா, பின்வரும் அட்சர கணித உறுப்புகளின் பொதுமடங்குகளில் சிறியது. எல்சிஎம் கேடிக்கு பொதுமடங்குகளின் சிறியது, அதாவது 6x வர்க்கம் y, அதே மாதிரி 5x y வர்க்கம், அதே மாதிரி 3y. இதுக்கு தான் கேடிக்கு 6x வர்க்கம் y, xy வர்க்கம் 3y. இப்போ இதில் அட்சரக்கணித கோவைகளை நாங்கள் எடுத்து யோசிச்சா ஃபஸ்ட்டுக்கு yல பெருசு y வர்க்கம், எக்ஸில் பெருசு எக்ஸ் வர்க்கம். அதே மாதிரி நம்பர்ஸ் எடுத்து யோசிச்சா 6க்கும் 5க்கும் 3க்கும் பொமாசி பார்த்தா 30 தான் வரணும். இதுக்கு 2க்கும் 6, இது 2க்கும் யோசிச்சா 30 தான் வரும். ஆகவே 30 எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் என்று விட எல்சிஎம் வரும், பொமாசி வரும். 30 எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் வரும். அடுத்தது, உருவிலுள்ள செவ்வக வடிவுள்ள ஏபிசிடியின் பக்கங்கள் ஏபிசிடி ஏபி சிடி இணைப்பதன் மூலம், உருவிலுள்ள செவ்வக வடிவத்தால் ஏபிசிடி இன் பக்கங்களின் ஏபி, அதாவது ஏபியையும் டிசியையும் இணைப்பதன் மூலம் பொருளுருளை ஒன்று உருவாக்கப்படுகிறது. அதாவது இது ரெண்டையும் இணைப்பதன் மூலம் எனின் இப்பொருளுருளையின் வலை மேற்பரப்பை காண்க. அதாவது இது ரெண்டையும் இணைக்கிறது. எது ரெண்டையும் இணைக்கிறதா? ஏபியையும் இந்த ஏபியையும் இந்த டிசியையும் இந்த மாய்க்கு இணைச்சிக்கு. அதாவது உருளை வந்து இந்த மாய் வரும், இந்த ஷேப்புக்கு தான் இணைச்சிக்கு. பொருளுருளை இந்த ஷேப்புக்கு இணைச்சிக்கு. இந்த இடத்துல ஏ என்று வரும், இந்த இடத்துல டி என்று வரும். ஏண்டா ஏபி டிசி தான் இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுற. ஏபியும் இந்த ஏபி என்ற வரும், இந்த டிசி என்ற வரும் தான் ஜாயிண்ட் ஆகுற. ஏபி என்றவரும் டிசி என்றவரும் தான் ஜாயிண்ட் ஆகுற. அப்போ இந்த உருளை இந்த ஷேப்புக்கு ஈக்கும். எல்லாம் சில பேர் யோசிக்கலும் இந்த ஷேப்புக்கு உருளை ஈக்குமாண்டு. இல்லை, இந்த ஷேப்புக்கு தான் ஈக்கும். ஆனால் செவ்வுருளையோட பரப்பளவு எங்களுக்கு இந்த செவ்வகத்தோட பரப்பளவு எடுத்தாலே ஓகே. அதுக்கு பரப்பளவு மாறப்போறல. ஆகவே 22 தர 10 220 சென்டிமீட்டர் வர்க்கம் வரும் பரப்பளவு, செவ்வுருளையின் மேற்பரப்பளவு. இந்த ரெண்டு வட்டத்தையும் சேர்க்காம இந்த மேற்பரப்பளவு மட்டும் இதில் 220 சென்டிமீட்டர் வர்க்கம் வரும். ஆகவே 10ஆம் கேள்வியை நாங்கள் பார்ப்போம். 10ஆம் கேள்வியும் பார்ப்போம். 10ஆம் கேள்வியும் பார்ப்போம். பத்தாம் கேள்வியை பார்த்தா, ரூபா 2000 பெறுமதியுள்ள மின்சார கட்டணத்தை செலுத்தும் போது 15% வட்வரி அளவிடப்படுமெனின் செலுத்த வேண்டிய மொத்த பணம் எவ்வளவு? அதாவது 2000 பெறுமதியுள்ள ஒரு மின்சார கட்டணத்தை செலுத்த போக்களே அவருக்கு 15% வரி அளவிடப்படுறான். 15% வரி அளவிடப்படுறான். செலுத்த வேண்டிய மொத்த பணத்தின் அளவு என்னன்னு கேட்டீங்க. அப்ப எங்களுக்கு இதை 15 கண்டா 2 மெத்தட்ல செய்யலும். 15 கண்டா எங்களுக்கு வரியிட அளவு மட்டும்தான் வரும். 115 போட்டோம்டா நாங்க வரியோட சேர்த்து எவ்வளவு கட்ட வேண்டும் வரும். இங்கே சைஃபர் வெட்டிப்படும். ஆகவே 20 115ஆல பெருக்க வேண்டி வரும். இதை 10 போட்டா இங்கால 2 கொடுத்தா 20 இங்கே வரும், 10 இங்கே வரும், 2 3 இந்த வரும் 230. ஆகவே 2300 ரூபா. நான் சுருக்கினதை நல்லா விளங்கணும்.
ഇങ്ങനെ 20 തര 115 താൻ இந்த இவரை 10 தர 2 உண்டும் இவரை 115ன்னு எழுதியலும் 10 இது ரெண்டையும் பெருக்கினா எங்களுக்கு இது சைஃபர் இங்கே 2 3 இங்கே 2ன்னு வரும். ஆகவே இது ரெண்டையும் பெருக்கினா 2300 ரூபாண்டு வரும். இந்த இடத்துல 2300 ரூபா. இப்போ இந்த நார்த் ப்ரொவின்ஸ் பேப்பரில் நார்த் ப்ரொவின்ஸ் பேப்பரில் 1 to 10 கொஷின்ஸ் மட்டும் நான் இந்த வீடியோவில் செஞ்சுக்கி இதே மாதிரி 11 to 25 கொஷின்ஸ் செஞ்சால் பார்ட் 1ல் ஏ பார்ட் முடியுது. அதே மாதிரி பார்ட் 1ல் ஸ்ட்ரக்சர் பார்ட் தொடர்ந்து போடுறதுக்கு ஐடியாக்கி இது மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு இதே மாதிரி வீடியோ செஞ்சுக்கொண்டு போகணுண்டா கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணி அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தவங்களுக்கும் பிரயோசனம் ஆயிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறது தான் எனக்கும் மோட்டிவேட் ஆகிக்கும். அதே மாதிரி இதோட நெக்ஸ்ட் பார்ட் வேணுமான்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்க. கட்டாயம் வீடியோ பார்க்குற ஆட்கள் நெக்ஸ்ட் பார்ட் வேணுமான்றதை